சப்பாத்தி மிச்சமாகிடுச்சு. சரி, வெங்காயம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குது, தக்காளி எல்லாம். இது தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தாளித்தா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சரி ஏன் வேஸ்ட்டாக போவேண்ணே, இதை செஞ்சோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வடை சட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றுறேன். மூடி கழட்டிகிட்டு இருக்கிறேன். கழட்ட முடியல கொஞ்சம், சாரி. ஊற்றியாச்சு. கடுகும் போட்டாச்சு. கடுகு போட்டு அப்புறம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி கசக்கும் அந்த கடுகு. கடலப்பருப்பு கொஞ்சம் நான் கொஞ்சம் எச்சா போடுவேன் எப்பவுமே. கடலப்பருப்பு, கருவேப்பிலை, அப்படியே வெங்காயம் மிளகாய் அப்படியே போட்டுருங்க. வெங்காயம் மிளகாய் போட்டு அப்படியே தாளிச்சு விடுவோம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினாதான் எந்த தாளிப்புமே வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே பச்சையாக போட்டோம்னா நறுக்குங்க, நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிக்கணும். நல்லா வணங்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கிட்டு இருக்கும். வணங்கிட்டு இருக்குது. நல்லா இன்னொருத்த ஓட்டி விட்டுடலாம். நல்லா ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே வணங்கணும். அப்படியே இதாக இருக்குல்ல, கண்ணாடி தான் வரக்கூடும். நல்லா வணங்கணும். கொஞ்சம் அப்படியே நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் அப்படியே அவ்வளோ பரவாயில்ல, வணங்கிடுச்சு. இந்த டேஜுக்கு தக்காளி பழத்தை போட்டுடலாம். தக்காளி பழம் 2 பழம் அறுத்து வச்சுருந்தோம். அது நல்லா கொதன்னு வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அப்படியே கொதன்னு வேகணும். அப்படியே நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வேகட்டும். அப்படியே நல்லா எண்ணெய் பிரியுது வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, மிளகு பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். கறி மசாலா கொஞ்சம், கறி மசாலா, கரம் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டுருங்க. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நல்லா வணங்கிடுச்சு. அந்த மாதிரி நல்லா வணங்கணும். நல்லா கொஞ்சம் கிரேவியாட்டம் ஆனால் தான் அந்த சப்பாத்திக்கு பிடிக்கும். அதுக்காக நல்லா அப்படியே கொலன்னு நல்லா கொதன்னு வேகணும். இப்போ சப்பாத்தி போட்டு எத்தனை சப்பாத்தி மீதமாகிடுது பார்த்தீங்களா? எத்தனை வேஸ்ட்டு தானே ஆகும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு வேஸ்ட்டு ஆகாது. வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. எப்போவுமே சாப்பாடுகளை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுத்தோம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ரெடி. நல்லா அப்படியே ஓட்டி விட்டுருக்குறேன். அப்படியே சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அப்படி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது.